நம்முடைய சபையில் இருக்கிற வாலிபர் மூலமாக நாம் ஒரு சிறு நாடகத்தை பார்க்க போகிறோம். ஜெபத்துடனே கூட நீங்கள் காட்சிகளை பாருங்கள். நிச்சயமாகவே நான் நம்புகிறேன், இதன் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்கள் வாழ்க்கையில் செய்வார்கள் நான் விசுவாசிக்கிறேன். பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமயமாக இருந்த பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனங்களுக்கு பயப்பட்டபடினால் அவர் எப்படி கொலை செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என் யூதாஸுக்குள் சாத்தான் புகுந்தான். ஆசாரியர்களிடத்தில் சேனங்களிடத்தில் போய் அவரை காட்டிக் கொடுக்கும்படி வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டம் இல்லாத வேளையிலே அவரை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கும்படி சமயம் தேடிக் கொண்டிருந்தான். மண்டையின் நாடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. இந்நிமித்தம் இந்த ராத்திரியில் நீங்கள் எல்லாரும் இடலறிவீர்கள். ஆனாலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு கலிலேயாவுக்கு உங்களுக்கு முன்பாக நான் கூறுவேன். இவர்கள் எல்லாரும் ஆண்டவரை, இவர்கள் எல்லாரும் நிமித்தம் இடர்நடைந்தால் நான் இடரடையும். கோதுமை சுலகினால் புடப்படுகிறது போல சாத்தான் உங்களை படிக்கிறதுக்கு என்னிடம் வேண்டிக் கொண்டார். ஆனாலும் உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேன். ஆண்டவரே, சாவிலும் காவலிலும் பின்பற்றி வர நான் ஆயத்தமாக இருக்கிறேன். பேதுருவே, இன்று ராத்திரியில் சேவல் கூவதற்கு முன்பாக நீ என்னை 3 தரம் வலியிருப்பாய் என்று மெய்யாகவே நான் என்று சொல்கிறேன். ஆண்டவரே, நான் உங்களை மறிக்க வேண்டியதாக இருந்தால் உண்மை நான் மறுதளிக்க மாட்டேன். ஆண்டவர், என் சித்தத்தின் படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின் படியே ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். விழித்திருக்க உங்களால் முடியாதா? சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க வழி செய்யும் என்று அவர் ஜெபம் பண்ணினார். இழைப்பாருங்கள். மனுஷகுமாரன் பாவிட கையில் ஒப்புக் கொடுக்க மேலே வந்துள்ளது. இதோ என்னை காட்டிக் கொடுக்கிறவர் வந்துவிட்டான். வாழ்க
ராஜு, மனுஷகுமாரை முத்தக்கனாலே காட்டி கொடுக்கிறாயோ? நான் சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நான் வினாவினாலும் நீங்கள் பதில் கூறவும் மாட்டீர்கள். அப்படியானால் நீ தேவகுமாரனா? நீ சொல்லுகிற முடியாது. இவன் தேவதூசனம் சொன்னான். பிலாத்தின் இடத்தில் அழைத்து சொல்லுங்க. இந்த கொண்டு கலகம் செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே உம்மிடத்தில் அழைத்து வந்தோம். ராஜா ராஜா, நீர்தா யூதருடைய ராஜாவா? நீ சொல்லுகிறபடியா? இதோ இந்த மனிதர்கள் அநேக குற்றங்களை உண்மையில் சாட்டுகிறார்களே, அதற்கு மறு உத்தரவு ஏதும் நீ சொல்வதில்லையா? மௌனம். இந்த மனிதர் மீது எந்த குற்றமும் நான் அறியவில்லை. ஆகையா விடுதலை செய்கிறேன். பண்டிகை தோறும் ஒருவனை விடுதலை செய்வது வழக்கமல்லவா? அப்படியாய் எங்கள் மன விருப்பத்தின்படி பிரபாசை விடுதலை செய்து இந்த மனிதனை சிலுவையில் அறையுங்கள். சிலுவையிலா? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஏதும் இந்த மனிதன் செய்யவில்லையே. ஆகையால் சாட்டையால் அடித்து இந்த மனிதனை நான் விடுதலை செய்கிறேன். சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். இந்த மனிதனின் இரத்தப்பழி என் மீதும் என் சந்ததிகளின் மீதும் விழாதிருப்பதா இந்த மனிதரை நீங்களே சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள். இயேசுவை அடித்து துன்புறுத்தி அவரை சிலுவையில் அறைகிறார்கள். வாரினாலே அடித்து அவரை துன்புறுத்துகிறார்கள். காவலர்கள் இயேசுவை சிலுவையின் மீது கடத்தி அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை அடிக்கிறார்கள்.
நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களை பட்சித்துக் கொள் என்று அவர் இகழ்ந்தார். மற்றவர்களை நோக்கி, நீ இந்த ஆக்கை உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடைபெற்றவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதவர்களையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, என்னுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தருளும் என்றான். இன்றைக்கு என்னுடனே மெய்யாகவே பரதேசத்தை இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய சகோதரி கிளேவ மரியாளும் மகரேன மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு, மகனே, ஸ்திரீயே, உன் மகன் சீசரே, அதோ உன் தாய். ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி, ஏலி, லாமா சபக்தானி. அதன் பின்பு இயேசு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருந்தபடியினால் அவருக்கு கசப்பு கலந்த காடியை கொடுக்கிறார்கள். அப்பொழுது இயேசு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி பிதாவிடத்தில் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். ஏறக்குறைய 6 மணி நேரமாக இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி அந்தகாரமாக இருந்தது. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சலை நடுவே 2ஆக கிழிந்தது. அப்பொழுது இயேசு, பிதாவே, உடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தன் ஜீவனை விட்டார். பிதாவே, என் ஆவியை உன் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன்.
என் இயேசுவுக்காக நான் வாழ போறேன். இவ்வளவு நேரம் உள்ள காட்சிகளை பார்த்தேன். கடைசியாக ஒரு முறை எல்லாரும் ஒப்பு கொடுக்க போறீங்க ஏசப்பா. என் பாவங்களுக்காக தானப்பா நீ அடிக்கப்பட்டீங்க. இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். எந்த அசுத்த மோகங்கள் எனக்கு வேண்டாம்ப்பா. சின்னப்பட்ட ரத்தத்தில் நாங்கள் வாங்கப்பட்டிருக்கிறோம். இனி உமக்காக வாழ போறோம். கடைசி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? அவர்கள் மாத்திரம் முழுகால் படிட்டு, அவர்கள் மாத்திரம் முழுகால் படிட்டு தெய்வ சமூகத்தில் உங்க சித்தத்தை நாங்கள் செய்யறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த பாடுகளின் காட்சிகளை நாங்கள் ஆண்டவரை பார்த்தோம். காட்சிகளை பார்க்கும் போதே இவ்வளவு வேதனைகள் நம்மளை அழுத்தம் என்று சொன்னோம். சின்னப்பட்ட உண்மையான ரத்தம் எருசலேம் வீதியில் அவருடைய சதை துணுக்குகள் வாரினால் அடித்து இழுக்கப்படும் போது சின்னப்பட்டது. ஐயோ, அது அகோரம். அப்பா சொல்லு, எனக்காக மட்டும் இந்த ரத்தம் சின்னப்படல, எல்லாருக்கும் அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறீங்கப்பா. நாங்கள் உணர்கிறோம், நாங்கள் செயல்படுகிறோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் எல்லாரும் உணர்கிறோம்.